ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீவி இன்ஜினியரிங் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருந்த வீடியோஸ் பார்த்தவங்க எல்லாம் அது உண்மையாக பொய்யானு கூட நிறைய பேர் நம்பாமல் இருந்தீங்க. நம்புங்க, நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் நம்பாமல் இருந்தீங்க. பரவாயில்ல. இப்போ நேற்று வந்து அமைச்சர், நம்ம மாண்பு அமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மின்வாரிய உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு நடந்த தேர்வு முடிவு ஒரு வாரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் கூறினார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் நிருபர்களிடம் அவர் கூறியதாவது: சென்னை மாநகராட்சியில் மின் விநியோக பெட்டிகள் சீர் செய்யப்படுகின்றன. 80,000 மின் வழங்கும் பெட்டிகளின் உயரம் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் மழை பெய்தாலும் சீராக மின் விநியோகம் செய்யப்படும். அவற்றில் 50% பணி முடிந்துள்ளது மற்றும் மாநகராட்சியில் இப்பணி நடக்கிறது. மின்சார வாரியத்தில் 325 உதவி பொறியாளர் பணியிடங்களுக்கு 80,000 பேர் தேர்வு எழுதியுள்ளனர். இன்னும் ஒரு வாரத்தில் அதன் முடிவு வெளியிடப்படும். தொடர்ந்து ஒயர்மேன், ஃபோர்மேன் போன்ற பணியிடங்களுக்கு ஊழியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அண்ட் வந்து டிஏ எக்ஸாம் எப்போ வரும்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதுக்கான பதிலும் இதிலேயே சொல்லியிருக்கிறாரு அமைச்சர். ஸோ அதனால் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு 21ஆம் தேதி, இன்னும் ஒரு வாரத்தில் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த மந்த் முடியறதுக்குள்ளே, இந்த மந்த் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்துடும். நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் எல்லாத்துக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாரும் நல்லா எழுதியிருக்கிறீங்க. நல்ல ரிசல்ட்ஸ் வரும். நான் மீண்டும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணி உங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அண்டு நம்புங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.